தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே நெட்டூரில் இரவில் விசாரணைக்கு சென்ற தலைமை காவலரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி வெட்டிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். போலீஸ் பூத்துக்குள் புகுந்த தலைமை காவலரை கொலை வெறியுடன் தாக்க முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சம்பவம் நடந்தது ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூரில் அமைந்துள்ள புறக்காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து பார்க்கும் பொழுது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பொத்தையை பகுதியைச் சேர்ந்தவர் இசைக்குப்பாண்டி. இவர் நெட்டூரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்பவரை திருமணம் செய்துள்ளார். இருவருக்கும் இடையே சமீபத்தில் திருமண விவகாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் மனைவி மகாலட்சுமி நெட்டூரில் தனது பெற்றோரிடம் வீட்டுக்கு வந்துள்ளார். கடந்த 2 நாட்கள் முன்பாக இசைக்குப்பாண்டி நேரடியாக தனது மகாலட்சுமி வீட்டுக்கு சென்று தனது மனைவியை வாழ வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் அவர் வரவில்லை. இந்த நிலையில் நேற்றும் 2 நாள் கழித்து நேற்று தனது நண்பருடன் சேர்ந்து இசைக்குப்பாண்டி அவர் வீட்டுக்கு மீண்டும் சென்று அவர் நெட்டூரில் சென்று மகாலட்சுமி வாழ வருமாறு அழைத்துள்ளார். ஆனால் அவர் வர மறுத்ததுடன் அந்த நிலையில் அங்கு அவர் பிரச்சனையை ஏற்பட்டு செய்துள்ளார். அந்த சம்பவத்தை அந்த பகுதியில் உள்ள மக்கள் அருகில் இருக்கக்கூடிய புறக்காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். புறக்காவல் நிலையத்திலிருந்து தலைமை காவலர் முருகன் மற்றும் மற்றொரு காவலரும் அங்கு வந்திருக்கிறார், சம்பவத்துக்கு வந்திருக்கிறார். அங்கு நடந்த சம்பவங்களை இசைக்குப்பாண்டியை அவர் அந்த பிரச்சனை பண்ண விடாமல் தடுத்திருக்கிறார். மேலும் அந்த நடந்த சம்பவங்களை வீடியோவும் எடுத்திருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இசைக்குப்பாண்டி வீடியோ எடுக்காதீர்கள் என்று கூறிதான் அருவாளை கொண்டு தலைமை காவலரை தாக்க முயன்றிருக்கிறார். மேலும் அவர் ஓடி சென்றவுடன் அவர் பின்னாலேயே துரத்தி சென்றிருக்கிறார். நெட்டூரின் முகப்பில் உள்ள புறக்காவல் நிலையம் வரை சென்று அங்கு அவர் வெட்டும் போது அருகில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து அவர் துப்பாக்கி எடுக்கவும் அடுத்து அங்கிருந்த அந்த இசைக்குப்பாண்டி அருவாளால் வெட்டிய இசைக்குப்பாண்டியும் அவர் நண்பரும் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். இது குறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவித்தவுடன் அவர்களும் தற்பொழுது அந்த இசைக்குப்பாண்டி மற்றும் அவரது நண்பர் இருவரையும் தேடி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.